3 நாள் கழித்து ஒரு வீடியோ பதிவிட்டிருக்காரு. அதெல்லாம் விசாரணை முடியட்டும். நான் சொல்றதை பொறுத்த வரைக்கும் எங்கள் இயக்கமே அல்லது வேறு எந்த இயக்கமாக இருந்தாலும் ஒரு தவறு நடந்துவிட்டால் அந்த தவறுக்கு பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். அது சராசரி ஒரு அரசியல் கட்சி, ஒரு அரசியல் தலைவர் செய்யக்கூடிய கடமை, பொறுப்பு. நடந்த தவறுகளை ஒருவர் மீது திசை திருப்பி, ஒரு அரசின் மீது திசை திருப்பி மடைமாற்றம் செய்வதற்கு முயற்சி எடுத்தால் ஒருபோதும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதில் ரொம்ப தெளிவாக இருக்கேன். நேற்று பேசும்போது ஒருத்தர் கேட்டார், ரொம்ப கட்டுக்கடங்காத கூட்டமானு கேட்டார். நான் சொன்னேன், கட்டுக்கடங்காத கூட்டம் இல்லை, கட்டுப்பாடற்ற கூட்டம்னு. கட்டுக்கடங்காத கூட்டம்லாம் இல்லை. 15,000 பேர் அதிமுகவில் வந்தாங்க, இதில் 25,000 பேர் வைங்க. 10,000 பேர் அந்த இடத்துல கூடுதலாக நிற்க முடியாதா? நிற்கிறதுக்கான இட வசதி இல்லையா? ஒரு கட்டுப்பாடான கூட்டத்துக்கும் கட்டுப்பாடற்ற கூட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. எந்த கட்சியினாலும் ஒரு கட்டுப்பாடு இருக்கும். ஒரு தலைவர் வர்றாங்கன்னா, எங்கள் தலைவர் வர்றாங்கன்னா, அந்த வாகனத்துக்கு முன்னாடி எங்களுடைய 2ஆம் மட்ட தலைவர்கள் அல்லது அந்த மாவட்ட செயலர் வாகனத்துக்கு முன்னால் சென்று தொண்டர்களை ஒழுங்குபடுத்தி, பொதுமக்களை ஒழுங்குபடுத்தி நிற்க வைத்து, தலைவரை பார்க்க வைத்து அந்த பொதுக்கூட்டங்களில் பங்கு பெற செய்வார்கள். அது மாதிரி ஒரு சூழல் இதில் இருந்துச்சா? யாராவது பார்த்தீங்களா? யார் சொல்லியாவது யாராவது கேட்டாங்களா? காவல்துறை சொல்லியாவது யாராவது கேட்டாங்களா? அந்த வாகனத்துக்கு முன்னாடி 2ஆம் மட்ட தலைவர்கள் யாராவது ஒழுங்காக வழிநடத்தி எடுத்துகிட்டு போனாங்களா? அதாவது 2 வகைகளாக நீங்கள் பிரிக்கணும். ஒன்று, அரசு செய்ய வேண்டியது, ஒரு அரசியல் கட்சி நடத்தக்கூடிய மாநாடாக இருக்கட்டும், பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், ஒரு கண்டன ஆர்ப்பாட்டங்களாக இருக்கட்டும், அரசு செய்ய வேண்டியது ஒரு வகை, அந்தந்த அரசியல் இயக்கங்கள் செய்ய வேண்டியது ஒரு வகை. அரசு செய்ய வேண்டிய கடமை சரியான நேரத்தில் சரியான முறையில் செய்திருக்கிறார்கள். அரசியல் இயக்கங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் அந்த கூட்டத்தில் முழுவதுமாக செய்ய தவறியதால் ஒரு சிலது செஞ்சுருக்கலாம். என்கிட்ட கூட இன்னும் கொஞ்சம் கேட்டாங்க, அந்த கூட்டம் இருந்த அளவுக்கு ஒலிபெருக்கி இல்லைன்னாங்க. குறைவான ஒலிபெருக்கி தான் இருந்தது, பின்னாடி இருந்தவங்களெலாம் பேசுறது கேட்கல, உள்ளே வந்தாங்கன்னு சொன்னாங்க. அந்த அரசியல் கூட்டங்களில் பேசுனது எவ்வளோ நேரம்? 19 நிமிஷம் வண்டியில் இருந்தது. பேசுனது என்னை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் இருக்கலாம். அது சொல்லப்பட்ட கருத்து தேர்தல் வாக்குறுதி சம்பந்தமான ஒரு 4-5 கருத்து, என்னை பற்றி ஒரு 2 கருத்துக்கள், அவ்வளோதான். அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் இருக்கும். எவ்வளோ நேரம் இருக்கும்? ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் இருக்கும். இதுதான் அந்த கூட்டங்களில் நடைபெற்ற பேச்சுக்கள். ஆக ஒரு அரசு செய்ய வேண்டிய கடமைகளை அரசு சரியாக செய்திருக்கிறது. நான் அப்படி தான் நினைக்கிறேன். எங்கிட்ட பகிர்ந்த மக்களும் அப்படி தான் சொன்னாங்க. அரசியல் இயக்கங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். அது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டங்களில் சரியாக நடந்தது என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்கணும். நீங்கள் அந்த களத்தில் இருந்தீங்க, அங்கேருந்து நேரடியாக பார்த்தீங்க. அப்போ அந்த அரசியல் இயக்கம் சரியான கருத்துக்களை, சரியான பணிகளை அந்த இடங்கள் முழுவதுமாக செய்தார்களான்னு நீங்கள் தான் பார்க்கணும்.